ஹலோ எவ்ரிவன், நான் அனீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ டேட்டா டேபுக்கு நம்ம போயிடுவோம். டேட்டா டேபுக்கு போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன். அகைன் நீங்கள் அந்த டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டேட்டா வேலிடேஷன் இன்னொரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே செட்டிங்ஸில் நம்ம அலோவில் லிஸ்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸில் நம்ம டிபார்ட்மெண்ட் நேமை நம்ம பாஸ் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு டேட்டா லிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். நம்ம டேட்டா லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நமக்கு டேட்டா லிஸ்ட்டுக்கு நம்ம சர்ச்சபிள் ஆப்ஷன்றது நமக்கு கிடையாது. ஆனால் இப்போ இருக்க ரீசெண்ட் வெர்ஷனில் நமக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நான் சேல்ஸ்க்கு எஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணால் எனக்கு எஸ்ன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா டிபார்ட்மெண்ட் நேம்ஸும் எனக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது நீங்கள் எந்த கீவேர்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்டு வேர்டுக்கு பிஃபோராக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது மிடில் இருந்தாலும் நமக்கு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வராது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் இ அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ ஈன்னு கொடுக்கும்போது எனக்கு இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் தான் வருது. இப்போ டூல் டிசைனில் பார்த்திங்கன்னா நடுவில் இ வருது. ஸோ அது வராது. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் லெட்டர், அதோட ஸ்டார்டிங் லெட்டரில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டு அண்ட் தென் ஃபாலோ பை வேர்டு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபில்ட்ரேஷன் அப்ளை ஆகும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஃபங்க்ஷனாலிட்டியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.